ரெட்டை வேடங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்ல அம்பலமாயிடுச்சு. இங்கிலாந்து வங்கியில் வைத்திருந்த 100 டன் தங்க கட்டிகளை ரிசர்வ் வங்கி அண்மையில் இந்தியா கொண்டு வந்தது நினைவிருக்கலாம். இந்தியாவின் தங்கம் மட்டுமல்லாது 30 நாடுகளின் தங்கத்தை பாதுகாத்து வரும் இங்கிலாந்து வங்கியில் எவ்வளவு தங்கம் இருக்கும் தெரியுமா? லண்டனின் மிகவும் பரபரப்பான த்ரெட்நீடில் தெருவில் இருக்கிறது பிரிட்டனின் மத்திய வங்கியான இங்கிலாந்து வங்கி. 330 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த வங்கியில் பிரிட்டனின் தங்கம் மட்டுமின்றி இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா என 30 நாடுகளுக்கு சொந்தமான தங்கம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதற்காகவே நிலத்திற்கு அடியில் 9 நிலவறைகளை அமைக்கப்பட்டுள்ளன. தங்கத்தை 10 கிலோ கொண்ட கட்டிகளாக மாற்றி பாதுகாக்கின்றன. இப்படி இங்கு 4 லட்சம் தங்க கட்டிகள் இருக்கின்றன. இவற்றை ஒன்றன் மீது ஒன்று அடுக்கினால் 49 ஈஃபில் கோபுரம் அளவுக்கு உயரம் இருக்குமா? 250 பில்லியன் பவுண்ட், அதாவது 2700 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5143 டன் தங்கம் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இவ்வளவு தங்கம் வைத்திருந்தாலும் இதில் வெறும் 6% மட்டுமே பிரிட்டனுக்கு சொந்தமானது. 8 அடி நீளத்திற்கு அகலமான சுற்றுச்சுவர், அதிநவீன பாதுகாப்பு கொண்ட கதவுகள் என உலகின் மிகவும் பாதுகாப்பான வங்கிகளுள் ஒன்றான இந்த வங்கியில் இதுவரை களவு போனதே கிடையாது. மறைந்த 2ஆம் எலிசபெத் ராணி இந்த நிலவரைக்கு சென்ற காணொலி வெளியாகி காண்போரை மலைக்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து அடுக்கடுக்காக தங்க கட்டிகள் அடுக்கி வைத்திருப்பதை மீண்டும் வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கிறது இங்கிலாந்து வங்கி. கான்கிரீட் காடுகளாக மாறிவிட்ட உலக நாடுகளின் நகரங்களில் புல் பூண்டுகளை பார்ப்பது அரிது. அப்படிப்பட்ட சூழலில் நகரங்களை தேடி வரும் மக்களுக்கு பல்லுயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வெண்கல சிற்பங்கள்தான் இவை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மான்ஹாட்டனில் உள்ள லிபர்டி டவருக்கு அருகே இந்த வெண்கல சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூமி தோன்றிய காலம் முதல் இம்மண்ணில் இதுவரை 5 முறை பெரும் உயிரின பேரழிவுகள் நடந்துள்ளன. 6வது உயிரின பேரழிவு காலத்தை பூமி எதிர்கொண்டுள்ளது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வரும் பேருயிர்கள் பல அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிற்ப கலைஞர்களான ஜில்லி மார்க் தம்பதி கைவண்ணத்தில் இச்சிலைகள் உயிர் பெற்றுள்ளன. புகழ்பெற்ற பூனை பெண், நாய் ஆண் இருவரும் காட்டுயிர்களுடன் விருந்துக்கு அழைப்பது போன்ற கருப்பொருளில் இச்சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. காண்டாமிருகம், வங்கத்து புலி, ஆப்பிரிக்க யானை, கோலா கரடி, சிம்பன்சி என அழிவை எதிர்நோக்கி இருக்கும் உயிரினங்கள் தங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுப்பது போல இச்சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 27 ஆண்டுகளாக உலகின் பல்வேறு நகரங்களிலும் இது போன்ற கருப்பொருளில் ஜில்லி மார்க் தம்பதியினர் உலகம் முழுவதும் வெண்கல சிலைகளை உருவாக்கி பொது இடத்தில் வைத்து வருகின்றனர். முதலை இனமாக இருந்தாலும் அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், பராகுவே நாடுகளில் மட்டுமே வாழும் கைமன் முதலைகள் இவை. அதிலும் உலகின் மிகப்பெரிய ஈர நிலமான பிரேசிலின் பாண்டனல் பகுதியில்தான் இவை அதிகமாக வாழ்கின்றன. வாழிடம் மாசடைந்து வருதல், வேட்டை, ஆறுகளின் குறுக்கே அணை கட்டுவது, துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட காரணங்களால் கைமென் முதலைகள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனால் அழியும் நிலையில் இருக்கும் உயிரினங்களின் பட்டியலில் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச சங்கமான IUCN இதனை வகைப்படுத்தியிருக்கிறது. பொதுவாக கைமென் முதலைகள் கடலை ஒட்டியிருக்கும் உப்பங்கழிகளில் கூட்டம் கூட்டமாக வசிக்கும். இப்படி பிரேசிலின் ரியோடி ஜெனீரோவின் உப்பங்கழிகளில் வசித்து வரும் முதலைகள் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் சிக்கலை எதிர்கொண்டுள்ளன. அங்குள்ள 80% முதலைகள் ஆண் முதலைகளாக இருக்கின்றன. அசாதாரணமாக பெண் முதலைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் ஆண்டிற்கு ஆண்டு புதிய தலைமுறைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இவற்றை தடுக்க முதலைகளின் உடல்நிலையை கண்காணித்து ஆய்வு செய்யும் பணியை தொடங்கியிருக்கின்றனர் ஆய்வாளர்கள்.
தவறும் மழை, முன் எப்போதும் இல்லாத பனிப்பொழிவு, வரலாறு காணாத அளவுக்கு வதைக்கும் வெப்பம், வறட்சி என முரணாகவும் தலைகீழாகவும் மாறிவரும் காலநிலை மனித குலத்திற்கு சவாலான சூழலை ஏற்படுத்தி வருகிறது. எல்னினோ நிகழ்வால் உலகின் பல நாடுகளிலும் வெப்ப அலை தாக்கி வருகிறது. தலைநகர் டெல்லியில் 53 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வாட்டி வதைத்தது. ஹஜ் புனித யாத்திரை சென்றவர்களில் சுமார் 1000 பேர் வெப்ப அலை தாக்கத்தால் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். பறவைகள் கூட வெப்ப அதிர்ச்சி அலை தாக்கி உயிரிழந்தன. இந்நிலையில் 2023 ஜூன் மாதம் முதல் கடந்த ஜூன் மாதம் வரை கடல் மற்றும் புவியின் மேற்பரப்பு சராசரி தொடர்ந்து 13 மாதங்களாக அதிகரித்துக் கொண்டே வருவதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதுவரை பதிவு செய்யப்பட்ட வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக 2024 இருக்கப் போவதாகவும் காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தொழிற்புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த சர்வதேச புவி மேற்பரப்பு வெப்ப சராசரியை விட தற்போது 1.64 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்திருக்கிறது. புவியின் மேற்பரப்பு வெப்பத்தை குறைக்க வேண்டும் என பாரிஸ் காலநிலை மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானத்தை உலக நாடுகள் நிறைவேற்றினால் மட்டுமே இயற்கை பேரழிவுகளிலிருந்து மனிதகுலம் தப்பிக்க முடியும் என சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம்